நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு சிக்கன் பாஸ்தா. யார் யாருக்கெல்லாம் பாஸ்தா ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கந்தையா கோமேதகம் கணவன் மனைவி. கோமேதகத்தோட அண்ணனோட பேர் ராமசாமி. ராமசாமியோட மனைவியோட பேர் கல்பனா. கல்பனா கந்தையாவோட கூட பிறந்த சொந்த தங்கச்சி. அதே மாதிரி தான் ராமசாமியும் கோமேதகமும். அதுலேயும் இவங்க 2 பேருக்குமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாங்க. சொந்தத்திலேயே சொந்தக்கார பசங்க தான் இவங்க. ராமசாமி கல்பனாவுக்கு ஒரே ஒரு மகன், கந்தையா கோமேதகத்துக்கு ஒரே ஒரு மகள். நம்மளோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சுதோ அதே மாதிரி நம்மளோட பசங்களுக்கும் அமையணும். என்னோட பையனுக்கே உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுறேன். என்ன கல்பனா, நான் கேட்குறது சரிதானே? உனக்கு இதில் முழு விருப்பம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம், என்னோட விருப்பமும் இதே தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன்ல, எனக்கு ரொம்ப ஆசைங்க அப்படிங்கிறாங்க கல்பனா. கோமேதகமும் அவங்களோட கணவன் கந்தையாவும், பாரேன், நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதையே 2 பேருமா சேர்ந்து சொல்லிட்டாங்க. இதை விட என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதுலேயே கல்பனாவுக்கும் ராமசாமிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கோமேதகம் கந்தையாவோட மகன் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் தான் 2 மாசத்துல வந்துருவாள்ல சுஜி. அவள் வந்ததுக்கு அப்புறமாவே நாங்கள் விஷயத்த சொல்லிக்கிறோம். அவளுக்கும் இதில் முழு விருப்பம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அவள் தட்டாமல் செய்வா அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் குகன்கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா அவனும் தட்டவே மாட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தாமா செய்வேன்ப்பான்னு சொல்லுவான். உங்களுக்கே தெரியும்ல, நம்மளோட பிள்ளைங்களை பற்றி தான் நமக்கே தெரியும்ல. நம்ம சொல்கிறது எதுவாக இருந்தாலும் அது சரியாக தான் இருக்கும்னு நம்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கும் நம்ம எது சரியோ அதை கொடுத்து தானே ஆகணும். நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும்னு அவங்க நம்புவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி சரியான முடிவான்னு பெரியவங்க முடிவு பண்ணிக்கணும். நமக்கும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் சந்தோஷமாக ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. குகனு சிட்டியில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. கை நிறையா சம்பாதிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் வருவாங்க. இப்போது சுஜியோட வீட்டு பக்கமும் குகனோட வீட்டு பக்கமும் அவங்களோட 2 பேர் கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த விஷயம் குகனுக்கும் தெரியாது, சுஜிக்கும் தெரியாது. அவங்களோட வேலைகளை பார்த்துட்ருக்குறாங்க. சுஜியை அவங்க அம்மா அப்பா பார்த்தே 5 வருஷங்கள் ஆகுது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு வராங்க. சுஜியை பார்த்த கோமேதகம், நம்ம மகளா இது? சுஜி இப்படி ஆள் நல்லா வளர்ந்துட்டாலே, வாட்ட சாட்டமாக அழகாக இருக்கா. வெளிநாட்டில் இருந்தாலே எப்படியும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருப்பான்ல நினச்சேன். ஆனால் புடவெல்லாம் கட்டி நம்மளோட நாட்டு பாரம்பரியமாக எப்படி இருக்க முடியுமோ அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறாளே, லட்சணமாக இருக்கிறா. என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட பொண்ணை திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? உங்கள் பொண்ணு தானே. 5 வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறமா ஏதோ புதுசாக வேற யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களேம்மா. நான் தாம்மா சுஜி. ஏன் இப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க? என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. நான் என்ன வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு தானே போனேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுமா. அந்த ஊர்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ஸ்டைலாக மாறி இருப்பேன், இங்கிலீஷில் பேசுவேன், உங்களுக்கு புரியாதுன்னெலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வீடுங்கிறது எப்போவுமே நம்மளோட வீடு தானே. அம்மா அப்பாங்கிறவங்க நம்மளோட அம்மா அப்பா. நம்ம வீட்லேயும் நம்மளோட உறவுகள்கிட்டையும் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தாம்மா நான் இருப்பேன். சரி வாங்கம்மா, நான் உங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு தரட்டுமா? எனக்கும் சமைக்கலாம் தெரியும் அப்படிங்கிறா. என்ன சொல்கிற? நீ சமைக்க போறியா? நானும் என்ன தெரியுமா நினச்சேன், நீ ஊர்லேருந்து வரியே, எப்படியும் அம்மா கையால் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு
ஏதாச்சும் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுங்கம்மான்னு கேட்பான்னு நினச்சேன். ஆனால் நீ என்னடான்னா நான் சமைச்சு தரேம்மா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறியே. இதை கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், பெருமையில் குதிச்சு போடுவாங்க குதிச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னம்மா சொல்லுங்க. அதுவும் நான் வந்த உடனே முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும் சொல்லுங்க சீக்கிரம் அப்படிங்கிறா. ஆ, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரேன், நான் என்ன சொல்லுவான்னு நீ நினைக்கிற? அட என்னம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கிறேன். இங்கே நடக்கிற விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொன்னாதான் உண்டு. சொல்லிடுங்களாம்மா. அது ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கான வயசுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதை பற்றி தான், உன் கல்யாண விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் யார்? உன்னோட மாமா பையன் இருக்கான்ல குகனு, அவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறோம். உனக்கு இதில் விருப்பம் தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் ஊர்லேருந்தே நான் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன், வந்த கையோடவே கல்யாண பேச்சா? வேலைக்கு எதுவுமே நான் போகலை. படித்து முடித்ததும் நான் நம்ம ஊருக்கு வரலான்னு வந்தேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஏதோ ஒரு முடிவை யோசித்து தான் வச்சுருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறது? நான் வேலைக்கு போகணும்லம்மா. கொஞ்சம் வருஷம் நான் வேலைக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றின பேச்சு எடுக்கலாமா அப்படிங்கிறா. என்ன சுஜி, நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு நான் ஏற்கனவே வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நானும் உங்கள் அப்பாவும். நீ என்னடானா இப்போ உன்னோட விருப்பத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிற. எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம்னு. நாங்களும் உன்னோட விருப்பத்துக்காக தான் வெளிநாட்டில் படிக்க வச்சோம். படிப்பெல்லாம் நல்லபடியாக தானே முடிச்சுட்டு வந்திருக்கிற. இதுக்கப்புறமாச்சும் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வயசாகுதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னம்மா வயசாயிடுச்சு, உங்களுக்கும் கம்மி வயசு தான். நான் ஒரு 2-3 வருஷம் மட்டும்தாம்மா வேலைக்கு போகிறேங்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சரின்னு தானே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறா. ஆஹா, அது எப்படிம்மா சரி வரும்? நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே. நீனு நாங்கள் சொன்னால் சரின்னு சொல்லுவ அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். 4 பேருமா சேர்ந்து பெரியவங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். எப்படி இப்போ எங்கள் அண்ணன்ட்ட போய் நான் இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும்? நீனு உன் பேச்சை தான் கேட்ப. நாங்கள் எதையும் சொல்ல போகிறது கிடையாதும்மா. விடு, நான் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பேசிக்கிறேன். விடு விடு அப்படிங்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? வந்த உடனேயே என்னைய அழ வைக்கிறீங்களேம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா. ஏன்தாம்மா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு மட்டும்தானே சொன்னேன். வேறு ஏதாவது சொன்னனா? சரி, வேறு நான் என்ன சொல்லணும்? சரின்னு சொல்லணும், அவ்வளோதானே. சரிம்மா, உங்கள் இஷ்டம் போலயே எதனாலும் செய்யுங்க, அப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டா. கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னாதான் நல்லா இருக்குமே சுஜி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு மனசுக்குள்ள கஷ்டத்தோட வெளியில் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறா. சரி சுஜி, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாட்ட இப்போவே போய் விஷயத்த சொல்கிறேன், அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். சரி சரி, நீ ஏதோ சமைக்க போகிறேன்னல்ல, சமைச்சு வையேன்னா அப்பாட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்தில் சுஜிக்கும் குகனுக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. குகனு தான் சிட்டியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதனால் 2 வாரம் மட்டும் கல்யாணம் ஆன புதுசில் அவங்களோட கிராமத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுஜியவும் கூட்டிகிட்டு சிட்டிக்கு கிளம்பிட்டாங்க. இப்போது சுஜியும் குகனும் சிட்டியில் தான் தங்கி இருக்கிறாங்க. ஒரு பெரிய வீடாக வாடகைக்கு பிடிச்சி அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. சுஜியோட அம்மா அப்பா கிராமத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி குகனோட அம்மா அப்பாவும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தானே கிராமத்துக்கு வருவாங்க. சுஜியும் இத்தனை வருஷங்களாக வெளிநாட்டில் இருந்துட்டு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வந்த கையோடவே கல்யாணமும் ஆயிடுச்சுல்ல, அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு இவங்களுக்கு ஆசையாக இருக்கும். குகனுக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தானே, நம்மளே நம்மளோட அம்மா அப்பாவை ஒரு நாள் தான் பார்க்குறோன்ட்டு இவங்களுக்கு இவங்களோட அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை. அன்னைக்கு குகனு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களோட மனைவி சுஜி சொல்கிறாங்க, நாளைக்கு அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோமா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல,
நம்மளும் இங்கே சிட்டிலே தானே இருக்கிறோம், எனக்கும் பொழுதே போக மாட்டேங்குது, தனியாக இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அட என்ன சுஜி, நானும் தானே இப்படி இருக்கிறேன். உனக்கு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ நான் மட்டும் எப்படி? வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தானே கிராமத்துக்கு போய் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு நானும் போகிறேன். மற்ற 6 நாட்களும் இதே ஊரில் தான் சிட்டிலேயே வேலை பார்த்துட்ருக்குறேன். மற்றபடி எங்கேயும் போகிறது வரதும் கிடையாது. உனக்கு இருக்கிற மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அட என்னங்க நீங்கள், நான் அங்கே போவாண்டா இங்கே போவாண்டான்னு எதையுமே சொல்லலை. இந்த வாரம் அம்மா அப்பாவை போய் பார்ப்போம், அடுத்த வாரம் அத்தை மாமாவை போய் பார்க்கலாம் தானே நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் ஏங்க நீங்கள் கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. குகனுக்கு உடனே கோபம் வந்துருச்சு. நான் எங்கே கோவப்படுறேன், சும்மா சும்மா கோவப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிற. நீ தான் இப்போ கோபத்தில் பேசிகிட்டே இருக்கிற. எனக்கு நிச்சயமாக இப்போ நீ இப்படி பேசுகிறது கோபத்தை தான் உண்டு பண்ணும். கம்முன்னு இரு சுச்சி. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு எதுக்குடா வந்தேன்னு இருக்கு. நீ வந்ததுலேருந்து மாற்றி மாற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்கிற. கடுப்பாகுது. அந்த பக்கமாக போறியா? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. காஃபி டீ ஏதாச்சும் போய் போட்டுட்டு வா போ அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் எதையும் போட மாட்டேன், வேணும்னா நீங்களே போய் போட்டுக்கோங்க. நீங்கள் சண்டை போட்டீங்க, இப்போ நான் சண்டை போட்டேன் சத்தம் போட்டேன், எனக்கும் தான் தலைவலிக்குது. காஃபி டீ எது வேணும்னாலும் நீங்களே போட்டுக்கோங்க. நீங்கள் தான் இத்தனை வருஷங்களாக இங்கே தனியாக தானே இருந்து வேலை பார்த்தீங்க. அப்போ யார் உங்களுக்கு போட்டு தந்தது? எல்லாம் கடையிலேவா போய் போய் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க? இல்லைல்ல, உங்களுக்கான வேலைகளை நீங்களே தானே செஞ்சுருப்பீங்க. இப்போயும் போய் செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டா சுஜி. இதுக்கு தான் நான் இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்பா பேச்சை மீறக்கூடாதுன்றதுக்காக சரின்னு சொன்னேன். ஆனால் நீ இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லை. வெளிநாட்டுக்கு படிக்க போனேன், ஆனால் இப்படியெல்லாம் மாறிட்டு வருவான்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நானும் தான் சிட்டியில் வேலை பார்க்குறேன், நான் என்ன அப்படியா இருக்கிறேன்? கொஞ்சமாச்சும் அனுசரித்து பழக பாரு. எல்லாம் இப்படி தான் இருக்கணும், என் இஷ்டத்துக்கே இருக்கணும்னு நீ நினைக்காத. எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். அவங்கவுங்களோட விருப்பத்துக்காக தான் இருக்க முடியும். இந்த வாரம் என்னோட அம்மா அப்பாவை தான் பார்க்க போகணும், வர நீனு அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நம்ம போயிட்டு வரோம், துணியெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. நான் எந்த துணியவும் எடுத்து வைக்க போகிறது கிடையாது. போகிறதுனா நீங்கள் போய்க்கோங்க, உங்கள் இஷ்டம். நான் எதையும் உங்களை சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ட்டு சுஜி கோபமாக போய் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் விடிஞ்சிருச்சு. இப்போவும் சுஜியோட கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, குகனுக்கும் கோபம் குறையவே இல்லை. இப்படி 2 பேருமே மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. எப்படியும் நம்ம வீட்டுக்கு போனாலும் இவங்க கோபமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். என்ன பண்ணுறது, காலையிலேயே இப்படி இருக்கிறா இவ. இதுக்கப்புறம் நம்ம எங்கே ஊருக்கு போகிறது? அம்மா அப்பா கிட்ட நாங்கள் வரலை, அடுத்த வாரம் வரோன்னு சொல்லணும் அப்படின்ட்டு குகனு அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரி சரி, நீங்கள் அங்கே வெளியில் எங்கேயாச்சும் சுற்றி பாருங்க. சிட்டியில் தான் சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்குல்ல. இந்த வாரம் இல்லைன்னா என்ன, இன்னும் எத்தனை வாரங்கள் இருக்குது, அங்கெல்லாம் முதல்ல சுற்றி பாருங்க அப்படின்ட்டாங்க அவங்க அப்பா. இங்கே எங்கே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது? இவ ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறா, நான் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறேன். இதில் வேற நீங்கள் என்னப்பா நீங்கள் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா, அம்மா தான் மனசு கஷ்டப்படுவாங்க. நான் வருவேன்னு ரொம்ப ஆசையில் இருந்திருப்பாங்கல்ல. திடீர்னு தான்ப்பா வர முடியல. அம்மாவை எனக்கு சொல்லி சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வரோன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க குகனு. சரி சரிப்பா, நீ ஏன் வருத்தப்படுற? அம்மா அது எதையும் யோசிக்க மாட்டா, வருத்தம்லாம் படமாட்டா. நீங்கள் அங்கே எங்கேனாலும் போயிட்டு வாங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் ஜாலியாக இருந்தாலே சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. இது 1 வாரம் 2 வாரம்னு போகலை, 4-5 வாரம் தொடர்ச்சியாக இப்படியே தான் போயிட்டு இருந்தது. சுஜியோட அம்மாவும் அப்பாவும் ஆட்டோவில் குகனோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே குகனோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க 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 மாப்பிள்ளை. என்னம்மா கோமேதகம், 2-3 வாரமா மாதக்கணக்கான மாதிரி இருக்குது பார்த்தே. சரி சரி வாங்க உள்ளே வாங்க, இருங்க
நான் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடுறேன், இப்போ போனாதான் மீன் இருக்கும் அப்படின்ட்டு மீன் வாங்குறதுக்கு கிளம்புறாங்க. அண்ணன் அண்ணன் அமைதியாக இருங்கண்ணே, என்னண்ணா நீங்கள் வந்த உடனே மீன் வாங்க போகிறேன் அங்கே இங்கேன்னு கிளம்புறீங்களே, நாங்கள் வர்ற வழியில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ண்ணே, இப்போ மணி என்ன 10 தானே ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி சரி, நானாச்சும் போய் காப்பி தண்ணி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கல்பனா போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், பசங்க ஆளையே காணுமே, இங்கேயும் வர காணோம் அங்கேயும் வர காணோம், சிட்டிலேயே இருந்துக்கிட்டாங்க. எப்படி தான் பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்கன்னு தெரியலையே. நமக்கு ஆசாசியாக இருக்குது பிள்ளைங்கள பார்க்கணும் போல். பாவம் அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். ஆனால் வேலை இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. அங்கேயாச்சும் எங்கேயாவது சுற்றி பார்த்தா பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குல்ல, எங்கேயும் அதுங்க போகவும் மாட்டேங்குதுங்க. கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல, எங்கே போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு எங்கேயும் போனோன்னு சொல்லவே இல்லை, இங்கேயும் வரல அப்படின்னா என்னத்தை சொல்கிறது. நானும் அங்கே எங்கேயாச்சும் சுற்றி பாருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க கோமேதகம். ஆமாம், நானும் தாம்மா சொன்னேன், இங்கே வர்றது முன்ன பின்ன இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சிட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் நிறையா இருக்குல்ல, அங்கே சுற்றி பாருங்கன்ட்டு குகன்கிட்ட சொன்னேன். அவனும் சரிப்பான்னு சொன்னானே, ஆனால் எங்கேயுமே போன மாதிரி தெரியல. அன்னைக்கு முழுக்க முழுக்க ஓய்வெடுக்கிறதுலையே போயிடுதோ என்னமோ. சரி பார்ப்போம், சொல்லி சொல்லி பார்த்தா தான் அவங்களும் எங்கேனாலும் போக வர இருப்பாங்க. முன்னாடி பரவாயில்ல, கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி, எங்கேனாலும் வெளியில் போயிட்டு வந்தால் தானே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்படியும் இந்த காலத்தில் பிள்ளைங்க இருக்குது பாரு அப்படின்ட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தா 2 பேரையும் ஒன்றா பார்க்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போக முடியும். இங்கேயும் வேலை எக்கச்சக்கமாக இருக்கா, வேலையை போட்டுட்டு போகவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ராமசாமி. சரிண்ணே, சரி சரி, அவங்க எப்படியோ இங்கே ஒரு வாரம் அங்கே ஒரு வாரம்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். சுஜியும் வாங்கம்மா வாங்கம்மான்னு தான் சொல்லிகிட்ருக்குறா, எங்கே போகவே முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க கோமேதகமும். சரி சரி, நேரமாயிட்டே இருக்குது, நம்ம இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா மதியானம் நேரம் போகிறதே தெரியாது. மீன் பிடிக்கிற தம்பியை பாச்சும் மீனை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தர சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க ராமசாமி. 1/2 மணி நேரத்திலேயே மீன் விற்கிறவங்களும் மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே ராமசாமி கல்பனா வீட்டில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கல்பனாவும் மீனெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு மீன் குழம்ப வாசனையாக வச்சிட்ருக்குறாங்க. சாப்பாடும் ரெடி, சுட சுட சோறு மீன் குழம்பு வறுத்த மீனை வச்சு 4 பேரும் சாப்பிட்றாங்க. வயிறு நிறையா சாப்பிட்டு முடித்ததும் குட்டி தூக்கம் போடுறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. கந்தையாவும் கோமேதகமும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, தூக்கத்தையும் போட்டாச்சு, நேரம் ஆயிடுச்சு, வீட்டில் வேற வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, போனாதான் எல்லா வேலைகளும் நடக்கும்ன்ட்டு நாங்கள் கிளம்புறோன்ட்டு அவங்களோட வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட குகனும் சுஜியும் குகனோட வீட்டுக்கும் வர்றது கிடையாது, சுஜியோட வீட்டுக்கும் போகிறது கிடையாது. அங்கே சிட்டியிலே தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. முதல்ல ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. இங்கே சுஜியோட அம்மா அப்பாவும் குகனோட அம்மா அப்பாவும் தான் சிட்டிக்கு வந்து அவங்க 4 பேரையும் பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இப்படி தான் போயிட்டே இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா, சுஜியோட அம்மா மட்டும் சுஜி குகனு பேர குழந்தைங்கள பார்க்குறதுக்காக சிட்டிக்கு போயிருக்கிறாங்க. அப்போது பேர குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, குகனு வேலைக்கு போயிருக்கிறாங்க. சுஜி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. சுஜிகிட்ட பேசுகிறாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் தான் அங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க இங்கேயும் போக மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு வாரம் அங்கே ஒரு வாரம்னு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் எப்படியோ இருந்துட்டீங்க, ஆனால் எங்களுக்கு குழந்தைங்கள பார்க்க முடியாமல் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேரன் பேத்தியாக்கும் அப்படி தானே இருக்கும், தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகணும்னு. நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே உள்ள கிராமம்லாம் எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு ஊர் பக்கம் எல்லா இடத்துக்கும் சுற்றி பாருங்கள் வைங்க, அப்போதான் உங்களுக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்குறாங்க.
சுஜிக்கு மனசு விட்டு எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா சுஜியும் குகனும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லியே வாரக்கணக்கு என்ன வருஷக்கணக்கு ஓடிடுச்சு. இதை சொன்னால் சுஜியோட அம்மா அப்பாவும் குகனோட அம்மா அப்பாவும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதனாலேயே சொல்லலை. குகனும் இரவு நேரமானதும் வந்துட்டாங்க. இவங்கக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. சரி அத்தை, நாங்கள் நிச்சயமாக அங்கேயும் வரோம் இங்கேயும் வரோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பேர குழந்தைங்கள பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுச்சு. சுஜி குகன் கிட்ட இன்னைக்கு நம்ம அத்தை மாமாவை பார்த்துட்டு வரலாங்க அப்படிங்கிறாங்க. குகன் அதுக்கு இல்லைல்லம்மா இருக்கட்டும், இன்னைக்கு அங்கே அத்தை மாமாவை நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் அம்மா அப்பாவை போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி விட்டு கொடுத்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் சுஜி சொன்னதையே சரின்னு சொல்லிட்டாங்க குகனும். சுஜி குகனு அவங்களோட 2 குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து குகனோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள 4 பேரையும் பார்த்த உடனே குகனோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை. பேர குழந்தைங்கள தூக்கி கொஞ்சுறாங்க. சுஜியும் குகனும் அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சமைக்கிறேன் அத்தை, நீங்கள் இன்னைக்கு சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க சுஜி. என்னது, நீ சமைக்க போறியா? வாரத்தில் ஒரு நாள், அதுவும் வருஷம் இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, இப்போதான் நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கிறீங்க, நான் சமைச்சு போடுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அத்தை, நான் சமைச்சு தரேன், நீங்கள் எல்லாரும் என்னோட சமையலை சாப்பிடுங்க அப்படின்ட்டு கடைக்கு போய் சிக்கனு பாஸ்தா காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே நல்லா சுவையாக சூப்பரான சிக்கன் பாஸ்தா செய்கிறாங்க. வாசனையாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. குடும்பத்தோட எல்லாருமா ஒன்றா உட்காந்து சிக்கன் பாஸ்தாவை சாப்பிட்றாங்க. அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நினச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிடுச்சு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு மாற்றி மாற்றி விட்டு கொடுக்காம சண்டை போட்டுகிட்டே இருந்தோன்னா சந்தோஷமே இருக்காது. சரி சரின்னு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தால் சண்டைகளே இருக்காது, சந்தோஷங்கள் நிறைவாக நிறைஞ்சிருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.